வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நம்முடைய இந்தியாவில் 3 ஈரான் ஷிப்புகள் டாக் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்கிற செய்தி ஜெய்சங்கர் அவர்கள் இதுதான் சரி அப்படின்னுங்கிறதுனால நாங்கள் அதை பண்ணுறோம் அப்படின்னு பேசி, அது கரெக்டு தான். நம்ம ஊருக்கு வந்த விருந்தாளி ஒரு ஷிப்பை அடித்து சண்டையில் தூட பார்த்தான் ட்ரம்ப். அடித்தோடனே ஈரான் நம்மளை அடிப்பானா. ஆனால் ஜெய்சங்கரோட இந்த இது பாராட்டப்படக்கூடியது, கட்டாயம் பாராட்டணும். ஏன்னா 4 ஷிப்பு ஜாயிண்ட் ஆப்ரேஷனுக்கு இந்தியாவோட சேர்ந்து கூட்டு பயிற்சியில் ஈடுபட வருது ஈரான். அந்த நேரத்தில் போர் வந்துடுது. போர் வந்தால் இவன் அவன் ஊருக்கு போகணும். நம்மளை நம்பி வந்துட்டான், இந்தியாவை நம்பி. இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம எல்லைக்குள்ளே இருந்தே கிளம்புன அந்த ஈரான் கப்பலை நம்ம எல்லைக்குள்ளே வச்சு அடிக்கிறான். என்ன அப்போ நம்ம எல்லைக்குள்ளே வச்சு அடித்தா என்ன, ஏன் இன்னும் கொஞ்சம் விட்டு இன்டர்நேஷ்னல் சீ பார்டரில் வச்சு அடித்தா நமக்கு பொறுப்பு கிடையாது. நம்மளை இப்போ நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாலே நம்ம வீட்டு வாசலில் வைத்து கொல்லப்படுறான். அப்படிங்கும்போது அது உடனே நம்ம ஓடி போய் தான் தடுக்கணும், அவனை பிடிக்கணும். அப்போ என்ன பண்ணனா, தடுக்கலைன்னா என்ன பண்ணோம், அவன் குடும்பம் நம்ம உன் வீட்டுக்கு வர வச்சு நீ வர வச்சு கொன்னியான்னு கேட்பாங்க. ஸோ இப்படி ஒரு சண்டை இழுத்து விட்றான் ட்ரம்ப். இழுத்து விட்டு என்ன பண்ணுறான்னா, இந்தியாவுக்கு ஈரானுக்கு பிரச்சனை இழுத்து விட்டோம்னா, ஈரான் இந்தியா சண்டை போடும்போது இவன் ஆயுதம் தான் காலியாகும். நம்ம பேசாமல் கை கட்டி நம்ம செலவு இல்லாமல் பார்க்கலான்னு சொல்லி ஒரு நரித்தந்திர வேலையை பார்க்குறான். ஆனால் இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அருமையான ஒரு வேலையை பண்ணிடுச்சு. என்னன்னா, உடனே ஈரான்கிட்ட பேசி இந்த தாக்குதல் நடந்தது எங்களுக்கு தெரியாத நீர்மூழ்கி கப்பல் வச்சு அடிச்சிருக்கான், உங்களுடைய மீதி கப்பலை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமைன்னு சொல்லி பாதுகாத்துருக்காங்க. ஏன்னா நம்மளோட 27 எண்ணெய் கப்பல் அவன்கிட்ட மாட்டிருக்கு ஹர்மூஸில். அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ அதை விடுவிப்பதற்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இது சரியான முடிவு தான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பண்ணது. ஈரான் கப்பல்களுக்கு நம்ம கொச்சினில் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்குதுன்றது ஒரு சரியான நடவடிக்கை. அப்பான்னு போய் கட்டி பிடிச்சா கூட சரி, இதையும் செஞ்சுருக்காங்க இல்லைன்ற இந்த வகையில் நம்ம பாராட்ட முடியும். டிப்ளமேட்டிக் இது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் விவகாரங்களை அதிகாரிகள் கவனிப்பதுங்கிறது ஒரு வகையில் பரவாயில்ல. அரசியல்வாதிகள்கிட்ட விடும்போது சிக்கலாயிரும்னு பார்க்க வேண்டியிருக்காது. அதான் 2 பேருமே அப்படிதான். இப்போ போய் நீங்கள் இப்போ கண்டவனெல்லாம் போய் அப்பான்ட்டு வர்றீங்க, அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதனால் ஏற்படுற பாதிப்பை தடுக்கிறது ஜெய்சங்கர் இந்த 4 கப்பலை பிடிச்சி பாதுகாப்பாக ஈரான் கப்பலை வைத்திருப்பதும் அதில் உள்ள மாலுமிகளுக்கும் வீரர்களுக்கும் பாதுகாப்பு கொடுப்பதுன்றது ஒரு சரியான செயல். ஆனால் இது இந்த 30 நாள் லைசன்ஸ் கொடுத்தவரை கோவப்படுத்தும் இல்லை ட்ரம்ப். இல்லை, அதுதான் இப்போ அதுக்கு ஒரு ஈரான் வழி காட்டிட்டான். அமெரிக்கா அடிங்கடான்றான். ஆனால் சொன்னேன், நீ என்னடா வேணா எனக்கு 30 நாள் டைம் கொடுக்குறது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. இருந்தால் கூட சாவர்கர் பாணியில் நம்ம செயல்படுறதுன்றது இந்த சூழ்நிலை நல்லது. ஏன்னா ஒரு கிறுக்கன் இப்போது எல்லார் மேலேயும் கல்லெடுத்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான்றப்ப அந்த நேரத்தில் அவனை லாவகமாக தான் போய் பிடிக்கணும். மறைஞ்சிருந்து பின்னாடி போய் தான் டப்புன்னு கையை பிடிச்சி அவனை முருகனுமே தவிர, நீங்கள் நேருக்கு போனீங்கன்னா நம்ம மண்டை உடஞ்சிடுன்றது உண்மை. இந்த விவகாரத்தில் இதை ஏற்றுக்கலாம், இந்த ஆங்கிளில் நம்ம இதை ஏற்றுக்கலாம். மோடியோட அப்பான்றது ஒரு பக்கம், அது மோடிக்கு அப்பாவாக இருக்கலாம், நமக்கு கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா 18 180% வரி நிதியாக அது என்னத்தையும் ஒன்று பண்ணானா அது பண்ணுறது வேறு. இனி திருப்பி அவன் கிறுக்கு மாதிரி போட முடியாது. ஆனால் நம்மளை இழுத்து விட்ருவான் சண்டையில். அதனால் நம்ம அமைதியாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்றது ஒரு வகைக்கு நல்லது தான். ஏன்னா நான் அடித்தவனுக்கு நீ பாதுகாப்பு தெரியா, அப்போ நீ எனக்கு எதிரின்னு எதையாவது இல்லை. இப்போ ட்ரம்ப் இருக்க நிலைமையில் அவன் என்ன பேசினாலும் அவனை எதிர்த்து அடிச்சேன்னா கேட்க ஆள் இல்லை. ஏன்னா அமெரிக்காவுக்குள்ளே மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது. ட்ரம்ப் பதவி விட்டு விரைவில் நீக்க போகிறாங்க. அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. யூரோப்பியன் யூனியன் எல்லாமே ட்ரம்ப் மேலே பயங்கர கடுப்பில் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? பிரிட்டன் அது மேலே செமகாண்டில் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? மீடியாவை ட்ரம்ப்புக்கு எதிராக முதல் முறையாக பயன்படுத்தியிருக்காங்க. எப்போவுமே வெஸ்டர்ன் மீடியாவும் இப்போ பிரிட்டனில் இருக்க மீடியாவும் பார்த்திங்கன்னா, இந்தியா வளரும் நாடுகளில் இப்போ குளறுபடி பண்ணி குட்டையை குழப்பி வருது தான் எங்கள் வேலையாக இருக்கும். ஆனால் அந்த வேலையை ட்ரம்ப்புக்கு எதிராகவே அவன் செஞ்சுட்டான். கார்டியனில் விழாவாரியாக எடுத்து போட்டிருக்கான். அதுதான் நம்ம நேற்று பிரேக் பண்ணோம். ஸோ என்ன பண்ணேன்னா, ட்ரம்ப் ஒழிக்காம விட மாட்டேன்னு அவன் இறங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை ட்ரம்ப்புக்கு ஏற்படுத்திட்டான் பிரிட்டன். அதே போல் இங்கே இந்த ஈரான் ஷிப்பை இங்கே இந்தியன் பார்டரில் வச்சு அதில் இந்த இதுக்கிட்ட அடித்ததுக்குமே அது உள்ளே எங்கள் ஆட்கள் 3 பேர் இருந்தாங்க. ஆனால் அவங்க தாக்குதலில் ஈடுபடல. நான் ஆஸ்திரேலியன் பிரதமர் ஒரு விளக்கம் வேறு கொடுத்தாப்புல. அதாவது தாக்கின நீர்மூழ்கி கப்பலில் எங்கள் ஆட்கள் ட்ரூப்பில் இருந்தாங்க, ஆனால் இவங்க சேர்ந்து அடிக்கலை, அந்த ஆப்ரேஷனில் கலந்துக்கல, உள்ளே சும்மா தான் உட்காந்துருந்தாங்கன்னு அதுலேருந்து தள்ளி போகிற அந்த ஒரு தன்மையும் இருக்குது. அது கிளம்பிடுச்சு. அதில் 3 பேர் வேலைக்கு சேர்ந்துட்டான். என்ன பண்ண முடியும்? அவனை கடல்லையா தள்ளி விட முடியும்? சண்டை நடக்கும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா சண்டை நடக்கும், போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். போன பாரு, ஐயா இங்கே பாருங்கள், நீங்கள் வேணாலும் கேமராவை பாருங்கள், நான் விலைக்கு தான் விட்டேன், இங்கே தெரிஞ்சவன் தான், ஐயா நான் அடிச்சனான்னு பாருங்கள் சார், நீங்கள் பாட்டு ஏன் மேலே கேச போகிறீங்கன்னு வைங்களேன். லோக்கல்லேருந்து இன்டர்நேஷ்னல் வரைக்கும் தான். ட்ரம்ப்னால போய் கூட பழகினதுக்கு நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா கப்பல் பூரா ஏற்கனவே அடிவாங்க சவுதினால. அதனால் அவன் தாங்க முடியாது. அவன் எதுக்கு இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான்? அதனால் ட்ரம்ப்பை நம்பிலாம் நாயை நம்பி நட்டாத்தில் இறங்கின கதையாயிருன்றது அவங்களுக்கு தெரியும். நாய் மேலே ஏறி உட்காந்து நட்டாத்துக்கு போனோம்னா
இப்போ ஒரு 2.5 அடி தண்ணி இருக்கிற நாய் கொண்டு போகும், தின்னு 10 அடி தண்ணி வர்ற இடத்துல நாய் நம்மளை தள்ளி விட்டு அது ஓடி போயிடும். புரியுது உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் ட்ரம்ப்பு கவுது விட்டு. அதனால் ட்ரம்ப்பை பற்றி தெரியும், வெஸ்ட்டுக்கும் தெரியும், ஈஸ்ட்டுக்கும் தெரியும், நார்த்து சவுத்து எல்லாத்துக்குமே தெரியும். அமெரிக்காக்காரங்களுக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். இவங்க எல்லாம் சேர்ந்து ட்ரம்ப்பை தண்ணிக்குள்ளே தள்ளி விடலான்னு தான் இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தமாக கொண்டு போய் ஒரு நிறைய கேள்வி சார். G7 அவசரமாக கூட போகிறாங்களாம். இப்போ இந்த சூழல்னால என்ன விலைலாம் ஏறுது, எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு இப்போ ஒன்று ஜி தான் போக மாட்டாருங்க. G7க்கு போக முடியாது. புரியுதா? இது எப்படி அப்படின்னா, சில பேர் ஆம்பளைங்க என்ன பண்ணுவோன்னா, அவன் தங்கச்சி தம்பி வீட்டு கல்யாணத்துக்கு இப்போ பொண்டாட்டிக்கும் அவன் தங்கச்சிக்கும் பெரிய சண்டையாக இருக்கும். அதனால் இவன் போய் முறை செஞ்சு தான் ஆகணும் சொந்தத்துக்கு. அதே நேரத்தில் பொண்டாட்டியும் கூப்பிட்டு போக முடியாது. நீங்கள் போயிட்டு என்ன பொண்டாட்டி சொன்னால் நீ போனேன்னா அதோட அப்படியே போயிருந்துருவான். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு பையனோ பொண்ணுட்டியோ இந்த கில்லி படத்துலேயே அதில் இது கொடுத்து அனுப்புவார்ல, மொய் செய்டான்னு, அந்த மாதிரி அனுப்புவாங்க. அதை வீட்டில் இருக்க பிள்ளைங்களை அனுப்பிவிடுவாங்க, இந்த டப்பாவை கொண்டு போய் செஞ்சுட்டு வாங்க. அந்த மாதிரி தான் இப்போ G7க்கு ஜி போக மாட்டார். வேணால் எழுதி வச்சுங்க. ஜெய்சங்கர் அனுப்பிவிடுவார், இல்லை யாராக அனுப்பிவிடுவார். அனுப்பிவிட்டு நீங்கள் போய் கலந்துக்கிட்டு புத்தின்னு கை கொடுத்துட்டு நீங்கள் ஜாலியாக பேசிட்டு வாங்க, நாங்கள் உங்களோட தான் இருக்காரு ஜி சொல்ல சொன்னார், நீங்கள் பாட்டுக்கு எங்களை காலவாரி விட்டு. ஆனால் 30 நாள் கழிச்சும் ஆயில் வாங்கணும்னு அவர் கேட்பார். இல்லை நீ என்ன வாங்கணும் அப்படியே அவர் ரேட்டை ஏற்றிட்டார். இப்போ வராத நீ $10 ஏற்றிட்டாங்க, $10 ஏற்றிட்டாங்க. ஏற்றினா சரி, அதுக்கு நீங்கள் வாங்கி தான் அப்புறம் வேறு வழி இல்லை, வாங்கி தான் ஆகணும். சொல்லி வச்சுட்டு வாப்பான்னு வாங்க. தொடர்ந்து நாங்கள் வாங்கலான்னு தான் பார்க்குறோம், அவன் தடுக்கிறான். கொஞ்ச நாள் அவன் போயிடுவான், போனதுக்கப்புறம் நம்ம டீலிங் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துங்க, எங்களை தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு தான் நான் அவனை பற்றி தெரியும், அந்த லூசு பையில பற்றி அப்படின்ற மாதிரி பேசிட்டு வருவாங்க. இப்போ இவங்க G7லாம் கூடி இல்லை ஐநாங்கன்னா கூடனா அந்த போர் நின்று ஒரு ஐநாவே ஒழிச்சு கட்டிவிட்டாங்க. இவங்க என்ன ஐநா தான் இப்போ ட்ரம்ப் முடிச்சிட்டானே. WHO அது ஒரு சாத்தான் தான், WHO முடிச்சிட்டாங்க. ஐநாவும் பாதி முடிச்சிட்டாப்புல. கட்ரோஸ் சும்மா ஆஃபீஸ் இருக்குனால உட்காந்துருக்காப்புல ஏசியை போட்டு. சில பேர் இந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, டூரிசம் இதில் இதாக போட்டு நல்ல பவராக இருந்தவங்களை தூக்கி செக்ரட்டரியாக போட்டு விட்ருவேன். அது கூட பரவாயில்ல, கொஞ்சம் வேலை இருக்கும். இன்னும் சில டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்துகிட்டு சைரன் காரில் வர வேண்டியது, மத்தியானம் சாப்பிட வேண்டியது, ஒரு 2 மணி நேரம் தூங்க வேண்டியது, 5 மணிக்கு வீட்டுக்கு செல்ல வேண்டியது. இப்படி சில செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. ஸ்டேட்டோட இந்த பேப்பர் பிரிண்டிங் கார்பரேஷனில் ஏதோ இருக்கும், அதெல்லாம் அப்புறம் அந்த சென்சஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். வேலையே இருக்காது, வீட்டில் சாப்பாடு கொடுத்து விடுவாங்க. ஏன்னா பேப்பர் பிரிண்ட் போடுறது அவர் எடுத்தால் பார்க்க போகிறாரு, எழுதி பார்த்து ஒரே ஒரு பிஏ இருப்போம், டிரைவரு, ஒரு டவாலி வச்சுக்கிட்டு டிஃபன் கேரியர் கார்லேருந்து எடுத்துகிட்டு வர்றது. மத்தியானம் இலையை போடுவாங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே ரூம்லேயே ஒரு தூக்கம். பழைய நண்பர்கள் யாராக இருந்தால் கூப்பிட்டு பேசிட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க. இது அப்புறம் வாக்கிங் ஜாக்கிங் போயிட்டு இப்படி தான் போயிட்டு. இப்போ தான் ஆண்டனியோ குட்டரஸ்க்கு அந்த நிலைமை வந்திருக்கு. ஆண்டனியோ குட்டரஸ் பாவம். நான் என்ன செய்யறேன்னு, இப்போ பான் கி மூன் இருந்த காலத்தில் பரபரப்பாக இருந்துச்சு. இப்போ இவருக்கு காலையில் வருவது, ரொட்டி துண்டுகளை தின்பது, தூங்குவது, சாயந்தரமாக போக வேண்டியது, வாரத்துக்கு ஒரு அறிக்கை விட வேண்டியது, மீண்டும் போய் படுத்துட வேண்டியது. இதுதான் ஐநா சபையோட பொதுச்செயலாளர். எனக்கு அப்போ எல்லா சர்வதேச அமைப்புகளுமே இதுதான் பண்ணுதுன்னா கலைச்சிட்டு போகலாமே சார். இல்லை கலைக்க மாட்டாங்க, வச்சுருப்பாங்க. உங்கள்கிட்ட எந்த பவரும் கிடையாது, நீ சொன்னால் எவனும் கேட்க மாட்டான். ஆனால் நீ இருக்கணும், அதுதான் உனக்கு தண்டனைன்ற மாதிரி அடைக்கி கொடுத்துட்டு. இப்போ ஆண்டனியோ குட்டரஸ் அப்பப்போ கணக்கு காட்டிக்கிட்டே இருப்பாப்புல. 48,520 பேர் கொல்லப்பட்டிருப்பதை நான் கண்டிக்கிறேன் உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு. அதில் அந்த வார்த்தை பிரயோகம்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது சார். வெஸ்ட் மீடியா தான் 400 பேர் லெபனானில் டெட்டு, ஆனால் 2 இஸ்ரேல் சோல்ஜர் கில்டு. அவனா மறந்து குட்டி செத்துட்டான், இவனை மட்டும் வந்து கொண்டுட்டான்னு ஒரு கேள்வி இருக்கு. 400 பொதுமக்கள் லெபனானில் செத்தவனு யாருமே கொல்லாமலா செத்தாங்க. அது எங்கிட்ட குண்டு போகிறப்ப புகையடிச்சு செத்துட்டான்றாங்க. ஆனால் இஸ்ரேல்காரனை மட்டும் குறிவைத்து கொண்டிருக்காங்க. இது பலி, அது கொலைன்னா இந்த வார்த்தை அதுதான் பண்ணுவாங்க. அதை பார்த்து ஐநா அறிக்கை வெளியிடுவான், அதை பார்த்து ஏஜென்சிக்காரன் நியூஸ் போடுவான், அந்த ஏஜென்சி நியூஸை பார்த்து நம்ம ஊர் பேப்பரில் போடுவாங்க, அதை பார்த்து மூத்த பத்திரிகையாளர்லாம் பார்த்துட்டு இப்போ 2,500 வாங்கிட்டு வாந்தி எடுத்துருவாங்க. சர்வதேச அரசியல் இதுதான் இது வட்டமாக நடக்கிறது. அது ஒரு சைக்கிள், இது மாதிரி எல்லாம் ஒரு சைக்கிள். பாப்போம் சார் இது எந்த அளவுக்கு போகுது. மிடில் ஈஸ்ட்டு ஒரு முடிவுக்கு அங்கே மாட்டிக்கிட்டு இந்தியர்களுக்கு எதுவும் பெரிய அளவு சிக்கல் இல்லைங்கிறாங்க. ஆனால் எல்லா தொழிலும் நின்று போச்சுன்னா அவங்களுக்கு அதுக்கு எப்படி வருமானம் கொடுக்க முடியும்? வேலையே நடக்காமல் வேலைக்கு போனவங்களுக்குலாங்கிற சண்டையை நிறுத்தினா அது ஈரான் ஒத்துக்கணும். ஈரான் ஒத்துக்கணும்னா சைனா பேச்சுவார்த்தையில் இறங்கணும். சைனா பேச்சுவார்த்தையில் இறங்கினா ட்ரம்ப் போகணும். இந்த மாதிரி வரும், பார்க்கலாம். ஒருவேளை ஜி போய் இங்கேயும் கட்டி பிடிச்சாருன்னா அது சரியாக வாய்ப்பு இல்லை. ஜி கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த மேஜிக் ஹக், மோடி ஹக் மேஜிக். அது ஒரு இடத்துல மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சா பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரியை கட்டி பிடிச்சிங்கன்னா
அது ஒர்க் அவுட் ஆகாது, வேறு மாதிரி ஆயிரும். ரொம்ப கொடூரமான அடி விழுக்கும். புரியுதா? அந்த மாதிரி தான் மோடியோட மேஜிக்கு அங்கே மட்டும்தான் வேலை செய்யும். அப்பா குடும்பத்தில் தான் வேலை செய்யும். வேறு குடும்பத்தில்னா பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. ஒரு விரிவான ஒரு இடையில நேரத்துக்கு முதலுக்கு நன்றி சார்.